இன்னைக்கு நம்ம பார்க்க போற செலிபிரிட்டி சன் டிவில ரீசெண்டா டெலிகாஸ்ட் ஆகி ரொம்பவே ஃபேமஸா ஓடிட்டு இருக்க சீரியலான அன்னம் சீரியலோட ஹீரோயின் அன்னத்தை பத்தி தான். இவங்களை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். அன்னம் கார்த்தி இவங்க ரெண்டு பேரோட பேர் அப்படிங்கிறது இப்போ அந்த சீரியல்ல ரொம்பவே ஹைலைட்டிங்கா போயிட்டு இருக்கு. டாமஞ்சேரி பேர் மாதிரியும் இல்லாம ஒரு ரொம்ப சாஃப்டான கேரக்டர் மாதிரியும் இல்லாம கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்டோட, அதாவது ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரியும் இருக்கும், அதே சமயத்துல சில சண்டைகளும் வரும். அந்த மாதிரி தான் வந்து ரோல்க்கு வந்து கொடுத்துருக்குறாங்க டைரக்டர் இவங்களுக்கு. இவங்கள இதுக்கு முன்னாடி அயலி அப்படிங்கிற வெப் சீரீஸ்ல நம்ம எல்லாருக்குமே வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆனவங்க தான் இவங்க. அதுல வந்து தமிழ்ச்செல்வி அப்படிங்கிற ரோல்ல வந்து ரொம்பவே சூப்பரா பண்ணியிருப்பாங்க. இவங்களோட உண்மையான பெயர் அபி நட்சத்திரா. இவங்க ராஜபாளையத்துல 2005ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 19ஆம் தேதி பிறந்திருக்கிறாங்க. இவங்க அப்பா பெயர் மணி, இவங்களோட அம்மா பெயர் ராணி. இவங்களுக்கு ஒரு தம்பியும் இருக்கான், அவன் சந்தோஷ். கிட்டத்தட்ட வந்து தன்னோட 2வது அம்மாவாவே தன்னோட தம்பி தான் எனக்கு. எப்பவுமே வந்து அவன் தான் என்னோட சப்போர்ட்டிங் சிஸ்டம். எல்லா இடத்துலயுமே வந்து எனக்கு ஹெல்ப் பண்ற ஒரு பர்சன் அப்படின்னா வந்து அது கிரைம் பார்ட்னர்னு சொல்லலாம். எல்லாமே வந்து என் தம்பி தான். என்னோட ஃபேமிலியும் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவான ஃபேமிலி தான். ஏன்னா வந்து சின்ன வயசுலயே வந்து என்னை நடிக்கிறதுக்காக கேட்டாங்க. 2016ல ரஜினி முருகன்ல வந்து ஒரு அந்த சின்ன ரோல் தான் நான் பண்ணியிருப்பேன். இருந்தாலும் வந்து அந்த ஓமேல கண்ணு சாங்க்கு வந்து அந்த என்னோட ஃபங்க்ஷனுக்காக தான் அந்த சாங்கே வந்து வச்சிருப்பாங்க. ஹீரோ ஹீரோயின் அந்த இடத்துல சேர்ற மாதிரி. ஸோ எனக்கு வந்து அந்த இடத்துல பெருசா வந்து நான் ரீச் ஆகல. இருந்தாலும் வந்து கிட்டத்தட்ட இப்போ 13 வருஷம் ஆயிடுச்சு. இருந்தும் எனக்கு ஏதாவது அங்கீகாரம் கிடைச்சிச்சு அப்படின்னா அது வந்து அயலி படத்தின் மூலமா தான் கிடைச்சிச்சு. திரும்ப 2016ல தர்மதுரை படத்துல வந்து விஜய் சேதுபதியோட அண்ணன் பொண்ணு அப்படிங்கிற ஒரு ரோல் வந்து நான் பண்ணியிருந்தேன். ஸோ வந்து ஹீரோயின்ட்ட போய் வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ்ட வந்து சின்னதா பேசுற மாதிரி ஒரு ரோல் வந்து இருக்கும். எப்போ விஜய் சேதுபதி கூட்டிட்டு போனாலுமே இந்த பொண்ணை தான் வந்து கூட்டிட்டு போறது மாதிரியான ரோல் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க மிகப்பெரிய டான்சர். ஸோ டான்ஸ் லெவல்ல நம்ம ட்ரை பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சப்பையும் வந்து இவங்களுக்கு பெருசா எதுவுமே வந்து கிளிக் ஆகல. ரிலேட்டிவ்ஸ் வந்து சின்ன சின்ன ரோல் சினிமால கிடைச்சப்பயே வந்து ரிலேட்டிவ்ஸ் வந்து அவ்வளோ பொறாமப்பட்டாங்களா. அந்த பொறாம வந்து கோவமா தான் வெளிப்பட்டுச்சான். என்னது இது படிக்கிற பிள்ளைய வந்து இப்படி சினிமாக்குள்ள விட்டுட்டு இது நல்லாவா இருக்கு, இப்படிதான் வந்து நீங்க வந்து பணம் சம்பாதிக்கணுமா அப்படின்ற அளவுக்கெல்லாம் வந்து ரொம்ப பேசிட்டாங்களாம். இதனால பல உறவுகள் வந்து இவங்களை விட்டே போயிருக்காங்களாம். அதை பத்தி எல்லாம் அவங்க அப்பா அம்மா வந்து கவலைப்படலையாம். இந்த பொண்ணுகிட்ட ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லியிருக்காங்க, அபி நீ உனக்கு என்ன பிடிக்குதோ அதை நீ பண்ணு, நாங்க சப்போர்ட்டிவா இருப்போம். ஆனா நாங்க பண்ற இந்த சப்போர்ட் வந்து உனக்கு வந்து பாசிட்டிவ் அப்ரோச்சை தான் கொடுக்கணும். நம்ம ரிலேட்டிவ்ஸ் பேசுறதெல்லாம் வந்து நீ காதுல எப்பவுமே எடுத்துக்கிறாத. ஏன்னா இந்த பொண்ணு வந்து ரிலேட்டிவ்ஸ் நம்மளை விட்டு பிரிஞ்சு போறாங்களேன்றதுக்காக இல்லப்பா அதெல்லாம் வேண்டாம்ப்பா அப்படின்லாம் அவங்க அப்பா கிட்ட சொல்லிச்சான். அவங்க அப்பா வந்து அவங்க உனக்கு பிடிக்கலன்னு இதை விட்டு விலகு, ஆனா வந்து அவங்க சொல்றாங்களேன்னு இதை விட்டு நீ விலகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாராம். அதுக்கப்புறம் 2020ல வந்து மூக்குத்தி அம்மன் படத்துல வந்து ஆர்ஜே பாலாஜி வந்து இவங்களுக்கு ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்துருப்பாங்க. கிட்டத்தட்ட கடைசி தங்கச்சி. பேரே வந்து வித்தியாசமா இருக்கும், வேண்டாமிர்தம் அப்படிங்கிற மாதிரி பேர் கொடுத்துருப்பாங்க. ஆனா வந்து இவங்களுக்கு கிறிஸ்டின் ஸ்கூல்ல படிச்சதுனால அங்க நிறைய கிறிஸ்டின் தாட்ஸ் எல்லாம் கேட்டு கேட்டு இவங்களுக்கு அது புடிச்சு போய் வந்து சோஃபி அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பேரே மாத்திட்டாங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து கிறிஸ்டின் ஸ்கூல்ல படிக்கிறவங்களுக்கு வந்து அந்த அவங்களோட எத்திக்ஸ், அந்த அவங்க பேசுறது இது எல்லாமே வந்து ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர் வந்து நாங்க வந்து ஹிந்து தான், இருந்தாலும் எங்களுக்கு வந்து ஜீசஸ வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ரோல் தான் வந்து இந்த பொண்ணுக்கும் கொடுத்துருக்குறாங்க, சோஃபி அப்படின்னு. கிட்டத்தட்ட இவர் சோஃபி அப்படின்னு சொல்லும் போது கூட அந்த பொண்ணு திரும்பி பார்க்கும். அவங்க வீட்டுல வந்து ஹிந்துஸ் இதுக்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதெல்லாம் வந்து இதுக்கு சுத்தமாவே பிடிக்காம இருக்கும். ஆனா வெளியே சொல்லாம இருக்கும், இது எனக்கு பிடிக்கல, நான் இந்த மாதிரி இருக்கேன்னு வந்து சொல்லாமே இருக்கும். இதை வந்து அயலி பண்ணும்போது இது கிட்டத்தட்ட வந்து 12th ஸ்டாண்டர்ட், அதாவது 2023ல தான் வந்து அயலி வந்துச்சு. அப்போ வந்து இது வந்து
12th ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு இருந்துச்சான். பப்ளிக் எக்ஸாமும் இருந்திருக்கு. பப்ளிக் எக்ஸாமா இல்ல அயலி வெப் சீரிஸா அப்படின்ட்டு பல யோசனைகள் இருந்திருக்கு. அப்போ அவங்க அம்மா அப்பா கூட இல்ல வேண்டாம், நீ பப்ளிக் எக்ஸாம்ல கான்சென்ட்ரேட் பண்ணு, இதுல ஒரு நல்ல மார்க் எடுத்தாதான் நெக்ஸ்ட் உன்னோட ஃபியூச்சர் நல்லா இருக்கும். சினிமா எப்பவுமே நம்மளுக்கு கை கொடுக்காது. ஒரு சில ஏன்னா பெரிய ஹீரோயின்ஸே ஒரு சில நேரம் சினிமா கை விட்டுரும். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்காது. நம்ம கான்ஸ்டன்டா நல்லா பண்ணிட்டே இருக்கும் போதுதான் அது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். கண்டிப்பா அது கிடைக்கும்னு சொல்ல முடியாது அப்படின்ட்டு அவங்க அப்பா அம்மா நிறைய சொல்றாங்க. அந்த டைம்ல தான் இவங்க தன்னோட அப்பா அம்மா பேச்சையே கிட்டத்தட்ட மீறினாங்களாம். இல்ல, எனக்கு இந்த வெப் சீரிஸோட ஸ்டோரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இது எனக்கு டர்னிங் பாயிண்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன், நான் பப்ளிக் எக்ஸாமும் எழுதுறேன், ஆனா இதுவும் நான் பண்ணியே தீருவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிடிவாதத்துல இருந்திருக்கிறாங்க. அப்ப அவங்களோட தம்பி குட்டி பையன் இருந்தாலும் அவங்க அக்கா நினைக்கிறத பண்ணட்டும்பா, நீங்க இவ்வளவு நாள் ஃப்ரீடம் கொடுத்தீங்க, இப்பயும் நீங்க கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி 2021 சித்திரை செவ்வானம் அப்படிங்கிற மூவி பண்ணியிருக்காங்க. நவரசா அப்படிங்கிற மூவி பண்ணியிருக்காங்க. 2022 நெஞ்சுக்கு நீதி அப்படின்ற படம் எல்லாம் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துலயுமே அவங்க சின்ன சின்ன ரோல் தான், எதுலயுமே பெருசா வெளியே தெரியல. ஆனா இந்த ரோல்ல கண்டிப்பா வெளியே தெரிவாங்க அப்படின்னு மனசுக்குள்ள அவங்களுக்கே இதா இருந்திருக்கு. சோ பப்ளிக் எக்ஸாமுக்கு ஒரு சைடு படிச்சுட்டே இருக்காங்க, இன்னொரு சைடு அந்த ஷூட்டிங்கும் நடந்துகிட்டே இருக்கு. எப்பெல்லாம் ஸ்கிரிப்ட் கொண்டு வராங்களோ அப்பெல்லாம் புக்கை தூக்கி ஓரமா வச்சிருவாங்களா, ஸ்கிரிப்ட் தான் நம்மளுக்கு முக்கியம் அப்படின்னு. அந்த சீரீஸ்ல இவங்களுக்கு அம்மாவா வந்தவங்க கிட்டத்தட்ட 14 வயசுலயே அவங்கள பொண்ணு கேட்டு வந்துட்டாங்களாம். சோ கண்டிப்பா நம்ம ஒரு டாக்குமெண்ட்ரி இதை வச்சு எடுக்கணும் அப்படின்னு தான் அவங்களும் யோசிச்சுட்டு இருந்தாங்களாம். கரெக்டா டைரக்டர் போய் இந்த கதையை சொல்லும் போது கண்டிப்பா நான் இதுல நடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வெப் சீரிஸ் நல்லாவே ஹிட் ஆகி JFW மூவி அவார்ட் 2024ல பெஸ்ட் ஹீரோயின் அப்படின்னும் அவார்டு வாங்கிட்டாங்க. இது வாங்குறதுக்கு அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படின்னா, கிளைமேக்ஸ்ல மிகப்பெரிய ஒரு ஸ்கிரிப்ட் வரும். அந்த ஸ்கிரிப்ட் கத்தி பேசினதுல அதுல அவங்க அப்பா அம்மான்னு எல்லாருமே அவங்கள அடிச்சிருப்பாங்க. கடைசியா அவங்க அதை பேசி முடிச்சுட்டு மயங்கியே விழுந்துட்டாங்களாம். அந்த அளவுக்கு, ஏன்னா ஏற்கனவே அவங்களுக்கு வீசிங் ப்ராப்ளம் மாதிரி இருக்குமா, அதுல இதை கத்தி பேசவும் இன்னும் கொஞ்சம் சீரியஸாவே ஆயிட்டாங்களாம். அதுக்கு முன்னாடி கோல்டு எல்லாமே இருந்திருக்கு. இதை ஒரே டேக்ல டைரக்டர் எடுத்து முடிச்சுட்டாராம். அதுவுமே இவங்களோட ஆசை தானா. இவங்கதான் சொன்னாங்களா, இதை 2-3 டேக்லாம் என்னால பேச முடியாது, ஒரே டேக்ல நான் கண்டிப்பா நல்லா பேசிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கதான் இது பண்ணியிருக்காங்க. இப்போ 2025 இப்போ கரண்ட்ல எக்ஸ்ட்ரீம் அப்படிங்கிற ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காங்க. ரக்ஷிதா மகாலட்சுமியோட சேர்ந்துதான் இவங்க நடிச்சிட்டு இருக்காங்க. 2023ல லைசன்ஸ், பீஸா 3 இதுல எல்லாம் நடிச்சாங்க. ஆனா அயலி அப்படிங்கிற ஒரே ஒரு வெப் சீரிஸ் இவங்களை பெருசா தூக்கிட்டு போச்சு. ஹிட் லிஸ்ட், கிளாஸ்மேட்ஸ், இந்த மாதிரி இவங்க நடிச்ச படங்கள் அப்படின்னு பார்த்தா நிறைய இருக்கு. இத வச்சு, இந்த அயலிய வச்சு சன் டிவில உங்களுக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த அன்னம் சீரியல். எல்லாருமே உங்களை கேக்குறது, உங்களோட புருவம் அழகா இருக்கு, 2 புருவம் ஒட்டி இருக்கு, அது எப்படி அப்படின்ற மாதிரி கேட்பாங்களாம். அவங்க அப்பா அடர்த்தியா அந்த புருவம் இருக்குமா, இவங்களுக்கு சின்னதுல இருந்தே அதை ஜாயிண்ட் ஆகி தான் ஃபுல்லாவே இதாயிருக்கு. இவங்கள பொறுத்த வரைக்கும் சினிமால பெரிய ரீச்சுக்கு போகல அப்படின்னாலும் எனக்கு கிடைக்கிற சின்ன சின்ன ஸ்டோரி அந்த கதையை நான் பெர்ஃபெக்டா பண்ணணும். அது ஒரு உமன் சென்ட்ரிக் ஸ்டோரியா இருக்கணும். அதை நான் பண்ற பினிஷிங் எனக்கு ரொம்பவே இதா இருக்கணும். எனக்கு மேக்கப் இதெல்லாம் பிடிக்காது. நேச்சுரலா என்ன பண்ணணுமோ, வீட்டுல இருக்கும்போது தக்காளி தேய்க்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லா பெண்களும் பண்ற மாதிரியான விஷயங்கள் தான் நானும் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் டாக்டர் ஆகணும்னு ஆசை இருந்தது. ஆனா என்னோட மார்க் அந்த அளவுக்கு இல்ல, கான்சென்ட்ரேட் பண்ணி என்னால படிக்க முடியல. சோ நம்ம நெக்ஸ்ட் என்ன இருக்கு, இன்ஜினியரிங். சோ இன்ஜினியரிங்ல கொஞ்சம் டிஃப்ரெண்டா எடுத்து படிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு டேட்டா சயின்ஸ், இன்ஜினியரிங்ல டேட்டா சயின்ஸ் எடுத்து இப்போ அவங்க தன்னோட செகண்ட் இயரை பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இயர் பண்ணும்போது கரெக்டா அயலி பப்ளிக் எக்ஸாம் முடியறப்போ வந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இயர் பண்ணாங்க. இப்போ செகண்ட் இயர் பண்ணிட்டு இருக்காங்க இன்ஜினியரிங் டேட்டா சயின்ஸ்ல. சைட் பை சைடு அன்னம் சீரியலுக்கும் இது பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா 15 days அவங்களுக்கு அந்த
சீரியல்ல நடிக்கிற மாதிரி இருக்கும். 15 டேஸ் வந்து காலேஜ் போற மாதிரி இருக்கும். இருந்தாலும் காலேஜ்லயும் பேசி அந்த ஷெட்யூல் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் வந்து இவங்க போயிட்டு இருக்காங்களாம். ராஜபாளையத்துல இப்போ இவங்க வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆயிட்டாங்களாம். இப்படி நம்ம ஊர் பொண்ணு இவ்வளவு தூரம் போய் இதாயிருக்கு அப்படின்ட்டு ரொம்பவே ஃபேமஸ் ஆயிட்டாங்களாம். இதே மாதிரி பல செலிபிரிட்டிஸோட பயோகிராஃபி தெரிஞ்சுக்கிற சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சொந்தமா தொழில் தொடங்கணும்னு ஆசையா? ஆனா முதலீடு நினைச்சு கவலையா இருக்கா? கவலை விடுங்க. ஆர்ஆர்ஆர் ட்ரேடிங் கம்பெனி இப்போ உங்களை ஒரு வெற்றிகரமான பிஸ்னஸ் மேனாக மாற்ற ரெடியாக இருக்கும். முக்கிய அம்சங்கள் என்னென்னா, பாக்குமட்டை தட்டு தயாரிப்பு தொழில் ரொம்ப சிம்பிள், ஆனால் லாபம் அதிகம். நாங்களே லோனும் அரேஞ்ச் பண்ணி தரோம். இதில் ஸ்பெஷல் என்னென்னா 25% 35% வரைக்கும் மானியமும் கிடைக்கும். உயர்தர மிஷின்ஸ் மற்றும் தரமான ரா மெட்டீரியல்ஸ் வருஷம் முழுக்க நாங்களே சப்ளை பண்ணிடுவோம். நீங்கள் தயாரிக்கிற தட்டுக்களை நாங்களே நேரடியாக வாங்கிக்கிறோம். வாழ்க்கையில் ஜெயிக்க இதுதான் சரியான நேரம். உடனே கால் பண்ணுங்க. தொடர்புக்கு 8015983336. ஆர்ஆர்ஆர் ட்ரேடிங் கம்பெனி, உங்கள் முன்னேற்றத்திற்கு எங்களது கரம்.